ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்துறை விலை கிராமிற்கு ரூ. 45 அதிகரித்து ஒரு கிராம் 8975 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வந்திருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்துறை விலை அதிகரிக்குமோ குறையுமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 நாட்களாக தங்கத்துறை விலை சடனாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. 2 நாட்களில் மட்டும் ஒரு கிராமிற்கு ரூ. 265 அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, நாளைக்கு தங்கத்துறை விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தங்கம் பார்த்திங்கன்னா புதிய உச்சமாக முன்னாடி பார்த்திங்கன்னா ரூ. 114 அதிகரிச்சிருந்தது. கடந்த சில நாட்களாக ரூ. 108 ரூ. 109 அப்படி இருந்த நிலையில் நேற்று ரூ. 3 கிராமிற்கு அதிகரிச்சது. இன்று ரூ. 1 அதிகரித்து இப்போ பார்த்திங்கன்னா ரூ. 112 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தங்கத்துறை விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்துடைய விலை சர்வதேச லெவல்லே இப்போ மீண்டும் குறைய தொடங்கியிருக்கு. நேற்று ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ரேட்டில் இருந்ததோ அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கு ரூ. 45 இன்றைக்கி சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு ரூ. 70 கிட்ட அதிகரிக்க வேண்டியது. ஆனால் நம்மளுக்கு ரூ. 45 தான் அதிகரிச்சிருந்ததுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் தங்கத்துடைய விலை குறைய தொடங்கியிருக்குங்க. சர்வதேச லெவல்லே நம்மளுக்கு குறையதான் தொடங்கியிருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 30 பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ காலையில் ரூ. 85.67 இருந்தது. இப்போது ரூ. 85.97, அதாவது கிட்டத்தட்ட 30 பைசா நம்மளுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை குறைஞ்சாலுமே இங்கே யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறையும்னு சொல்லலாம். ஆனால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த குறைஞ்சது இல்லைங்களா, சர்வதேச லெவலில் குறையிறது அந்தளவுக்கு நம்மளுக்கு குறையாமல் மிக குறைந்த அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் தொடருதா இல்லை அதாவது ஸ்ட்ரென்தன் ஆகுதா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சர்வதேச லெவலில் இப்போ மீண்டும் தங்கத்தோட விலை குறையதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பாக கிராமிற்கு ஒரு ரூ. 40 ஒரு ரூ. 80 வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு குறையாதுங்க. இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 10 ஒரு ரூ. 30 தான் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ சர்வதேச லெவலில் குறைதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீக் ஆகாமல் ஸ்ட்ரென்த் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ 4 மணிக்கு மேலே அப்டேட்டு புதுசாக ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணி நிலவரப்படி நாளைக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேங்க. சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரு மாதம் கழிச்சு எப்படி நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதற்கிடையில் ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கருத்து சொல்லவே முடியாதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம். ஸோ சர்வதேச லெவலில் பல மாற்றங்கள்னால தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் மாறும். அதனால் 1 மந்த் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாத நிலவில் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கிங்க. பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.